Taste the Daily. சென்னை 1000 விளக்கு கிரீம் சாலையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்திடம் 10 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 14 கோடி ரூபாய் பணம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் குழுவால் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக திமுக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் திமுக எம்பி கதிர் ஆனந்த் தொடர்புடைய இடங்களில் ஜனவரி 2ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் மற்றும் பென்டிரைவ் உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து திமுக எம்பி கதிர் ஆனந்த் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் 1000 விளக்கு கிரீம் சாலையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் விசாரணைக்கு ஆஜரானார். இதில் திமுக எம்பி கதிர் ஆனந்திடம் சுமார் 10 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுமலையில் குட்டி யானை ஒன்று மதுபாட்டிலை விழுங்க முயன்ற சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் யானைகள் முகாமை காண வரும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து விதிமீறல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிலர் வனப்பகுதியில் மது அருந்திவிட்டு அங்கேயே மது பாட்டில்களை வீசிவிட்டு செல்கின்றனர். இந்நிலையில் முதுமலையில் சாலையோரம் சுற்றித் திரிந்த குட்டி யானை ஒன்று மது பாட்டிலை விழுங்க முயன்றது. இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக அரசு விதிமீறல்களில் ஈடுபடும் சுற்றுலா பயணிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததாலும் வனத்துறையினரின் அலட்சியத்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றிய அலுவலகத்தில் திறனற்ற திமுக ஒன்றிய செயலாளர் பதவிக்காலம் முடிந்தும் ஒப்பந்த பணிகளுக்கு 10% கமிஷன் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுகவை சேர்ந்த ஒப்பந்ததாரர் சரவணன் என்பவர் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒப்பந்த பணிகள் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் திறனற்ற திமுக ஒன்றிய செயலாளர் காசு ஜெகதீசன் ஒப்பந்ததாரர் சரவணனிடம் ஒப்பந்த பணிகளுக்கு 10% கமிஷன் கேட்டதாகவும் கமிஷன் தர மறுத்ததால் சரவணனை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரவணன் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். திறனற்ற திமுகவின் ஆட்சியில் திமுக நிர்வாகிகளுக்குள் ஏற்படும் உட்கட்சி பிரச்சனையால் திமுகவினருக்கே பாதுகாப்பில்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை அருகே பொறவச்சேரி முத்துமாரியம்மன் கோயில் அறங்காவலர் நியமனத்திற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொறவச்சேரி கிராமத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான முத்துமாரியம்மன் கோயிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு அறங்காவலராக நியமிக்கப்பட்ட முத்தலகன் என்பவரை மாற்றக் கோரி கிராம மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி அறநிலைத்துறை அதிகாரிகளுடன் முத்தலகன் கோயில் அறங்காவலராக பொறுப்பு பதவியேற்றுள்ளார். இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய நிலையில் முத்தலகன் மற்றும் அவரது தரப்பினர் கோவிலின் வெளிப்புற கதவு மற்றும் கார் பகிரக கதவினை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசின் அறநிலைத்துறையினர் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வழக்கு போட்டுக்கிட்டு இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி நீங்க யாரையும் கேட்காம வந்து பூட்டலாம்? கோயில் கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுதுல, எப்படி நீங்க கேட்காம வந்து பூட்டலாம்? மக்கள் இத்தனை பேர் வந்து இங்க நிக்கிறோம், எங்களே எதுவும் இல்லாம நீங்க திறக்கவும் மாட்டீங்க. இன்னும் திறந்தாதான் நாங்க வெளியேறுவோம். அது வரை இங்கதான் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். நீங்க எப்ப கோயில திறக்கிறீங்களோ அப்பதான் நாங்க வெளில போவோம்.